இங்கே நானும் அன்பு மட்டும்தான். இனி வணக்கம்லாம் கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன வணக்கம் வணக்கம் வணக்கமா இருக்கு வணக்கமா இருக்கு. பாருங்க அன்பை பாருங்க, சுற்றி அன்பு மட்டும்தான் இருக்கு. ஏங்க அன்பு தான் இருக்கு, அங்கே வந்து அன்பே இல்லை. எங்கேயும் அன்பே இல்லை. வாங்க அன்பை காமிக்க பாருங்க. பார்க்க இடம்லாம் அன்பா இருக்கு. உங்களுக்கு பார்க்கவே தெரியல. என்ன செய்ய முடியும்? அன்பை பார்க்கவே தெரியல. இவன் அன்பை பார்த்துட்டான். அன்பு உங்களுக்கு சொந்தம்னா அன்பு எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். இடம் வாங்கி போடணுயா, ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கி போடணும், பணம் வாங்கி போடணும், பணம் வேணும். அதில் அன்பு வரவே செய்யாது. நீ அன்பை எடுத்துட்டு அத்தனைக்கு சொந்தம். இது ஃபுல்லாக உனக்கு தான். நான் அன்பை எடுத்து இது ஃபுல்லாக எனக்கு சொந்தம். நீ கொஞ்சம் கணம் வச்சுட்டு அதில் போட்டு போயிடணும். அவ்வளோதான். உன் பிள்ளைகளுக்கு என்ன கொடுத்த? எனக்குள்ளது 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 என்ன ஒன்றும் உங்களுக்குள்ளது கிடையாதுங்க. எவனுக்கு அன்பு இருக்கோ அவனுக்கு மட்டும்தான். அதனால அன்பை எடுத்துக்கிடுங்க. ஒட்டுமொத்த உலகத்தை ரசிங்க. ஏதாவது ஒரு ஜாதி மதம் கூட்டத்தில் இருந்துட்டேன்னா இந்த அன்பை கொண்டாட முடியாது. சும்மா கொஞ்ச நேரம் கொண்டாடிட்டு ஓடிட வேண்டியான். அதனால என் மரத்தை பாருங்க, எல்லாம் என் தோட்டம் தான், எல்லாம் என் பனை மரம், எல்லாம் எனக்குள்ளது. நீங்கள் தேங்காய்ங்க மாங்காய் பறிச்சுக்கலாம். தென்னை மரத்தில் மாங்காய் பறிக்கவங்க மாங்காய் பறிச்சுக்கலாம், தேங்காய் பறிக்கணும் தேங்காய் வரலாம். இதோ தென்னை மரத்தில் தேங்காய் அங்கே வரும். நான் வேணா எடுத்து தரேன் தேங்காய், வந்து பாரு, அன்புக்குள்ளே இருக்குது தேங்காய் மரம் தான் இது. இல்லையா? சரி, அப்போ நொங்கு நொங்கு பணம் பழம் என்னெல்லாம் வச்சு செஞ்சுருக்காங்க. எவ்வளோ அழகை பாரு, மட்டையை பாரு, ஓலையை பாரு, டிசைனாக இருக்குது. முட்டு போல் மண்ணுக்குள்ளே ஒரு கொட்டையிலேருந்து இப்படி வந்துட்டு பாரு, எப்படி அழகாக இருக்குது. ரசிக்க தெரிஞ்சதா உனக்கு? உனக்கு எங்கே தெரியும்? ஒன்றைய பார்க்கறதுக்கே நேரம் இல்லை. பிறகு அதை எங்கே பார்ப்ப? ரெண்டு எங்கனையா விற்கானான்னு வாங்கி தின்னுட்டு நக்கிட்டு போக வேண்டியான். இதெல்லாம் ரசிக்க கொண்டாடுறதுக்கு தான் நீ வந்த. கொஞ்சம் காலம் இடத்த வாங்குறதுக்குலாம் வரல. அது ஒன்று அடிக்கும். நீ அன்பை எடுத்துட்டுனா இது ஃபுல்லாக உனக்கு சொந்தம். இது மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் உனக்கு தான். பூமியும் உனக்கு தான், வானமும் உனக்கு தான், கடலும் உனக்கு தான், எல்லாம் உனக்கு தான். கொஞ்சம் காண இடம் வாங்கணும், கொஞ்சம் காண இடம் வாங்கணும், ஒன்று காங்காம போயிருது. பிள்ளைகளுக்கும் அதுதான் கொடுக்க, அதுதான் சொத்துன்னு கொடுக்க. அதுவும் எங்கேயா இடம் வாங்கி பட்டணும், ஏக்கர் கணக்கில் வாங்கிடணும். இந்த இடத்துல இப்போ நாங்கள் 10 வருஷம் விளையாட்டில் இருந்தோம். அன்னைக்கு எங்கெல்லாம் 1000 ரூபா தான் செண்டு. அழகாக வாங்கியிருக்கலாம். விட்டுட்டனால தான் நிற்க. இல்லைன்னா அது இருக்கும், நீ இருக்க மாட்டேன். அதனால் எது வேணும்னு பாருங்க. உண்மையை பிடிச்சிட்டேன்னா அத்தனை உங்களுக்குள்ள, ஒட்டுமொத்த உலகம் உங்களுக்குள்ள. அதனால் ரசிங்க, கொண்டாடுங்க, சந்தோஷமா இருங்க. அடுத்த ஆளை துன்பப்படுத்திடாதீங்க. அன்புக்குள்ள வந்துருங்க. அன்பை தவிர வேற எதுவும் உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. எந்த புக்கும் உங்களை ஒன்றும் செய்யாது. அன்பு மட்டும் உங்களை ஏதாவது செஞ்சு வழியாக்கி ஆளாக்கி அன்புக்குள்ள இழுத்து உள்ள போட்டு மடக்கி சுருட்டி உங்களை புதுசா செஞ்சிடும். இது புதுசு. உங்களை புதுசா செய்யணும்னா எல்லாத்தையும் போட்டு தூரத்துக்கு போடணும். தூரத்துக்கு போட்டு உங்களை மட்டும் எடுத்துட்டேன்னா அன்பை தெரிஞ்சிடும். எடுத்துட்டேன்னா அன்பை பார்த்துடலாம். அன்பை பார்த்துக்கிட்டே வருங்க. இது ஒரு அன்பு, இது ஒரு குழந்தை. ரசிக்கு எல்லாத்தையும் ஜாதி மதம்லாம் ஒன்றும் தெரிய மாட்டேங்க. எனக்கு ஜாதி மதம்னா எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. யாராவது ஜாதின்ட்டேன்னா எனக்கு கண்ணு முடியுது. மதம்ட்டேன்னா உள்ள வள்ளுசா முடியுது. காது கேட்க மாட்டேங்குது. மனுஷம்னு சொன்னால் மட்டும்தான் எனக்கு காது கேட்கும். மனுஷன் மனுஷி அப்படின்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் காது கேட்கும், நல்லா கேட்கும். வேற ஏதாவது சொன்னீங்கன்னா காது கேட்க மாட்டேன். ஏன்? அங்கே அன்பு இல்லை, எந்த புக்குலையும் இல்லை. அப்படி அன்பு இருந்ததுன்னா நீங்கள் பிடிச்ச புக்கில் அன்பு இருந்ததுன்னா நீங்கள் சந்தோஷம் மலர்ந்துடும். குழந்தையா இருப்பியோ, குழந்தை மனந்தான் உங்க மனநிலையில் இருக்கும். பைத்தியம் அப்படிதான். நான் பாருங்க, ஒரு பைத்தியம் இருப்போம், ஒத்தையில் நடமாடுதானா, ஆனால் அன்பு இருக்கு. ஆனால் ஞானி மூணாவும் இருப்பேன். குழந்தையா இருப்பேன், பைத்தியமா இருப்பேன், ஞானியா இருப்பேன். இப்போ ஒத்தையில் நிற்கணும். உங்களுக்குலாம் பார்த்தா எப்படி தெரியுது? ஐயோ பாவம், பைத்தியம் முடிச்சுட்டு போடுது. நான் பாரு, இப்படி நீ கொண்டாடிடுவே பாரு. அத்தனை கொண்டாட முடியுமா? எப்படி இடத்த எப்படி பாரு. ஆளே இல்லை குளிக்க. நான் மட்டும்தான். நானும் கடலும், கடலும் நானும், நானும் வானமும், வானமும் நானும், பூமியும் நானும், நானும் பூமியும், சூரியனும் நானும், நானும் சூரியனும், நானும் என் மரங்களும். பாருங்க, தோட்டம் நல்லா இருக்கா? அவளும் பனை மரம். இப்போ தான் போட்டேன். இப்போ தான் ஒரு 2, 3, 5, 6 போட்டு வச்சிருக்கேன். உங்களுக்கு தான், அடுத்த தலைமுறைக்கு. நுங்கு பயணி எல்லாம் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கிறது தான் போட்டு வச்சிருக்கு. நீங்கள் எல்லாத்தையும் வெட்டிட்டு நம்ம மட்டும் நெக்கிட்டு போயிடலான்னு பார்க்காதீங்க. அப்படி செய்யக்கூடாது. அடுத்த தலைமுறைக்கு வேணும். நல்லதை செய்யுங்க, நல்லதை விதைங்க, அன்பை விதைங்க. அன்பு இருந்ததுன்னா இதெல்லாம் உங்களை நேசிக்கும். அதே 10 கொட்டை போடுறது 15 கொட்டை போட்டுரும், பெருகிரும். எல்லா பக்கம் மரம் என்ன வந்து செடி கொடி அது தானாக வந்துடும். நீங்கள் ஒன்றுமே செய்யணும். நீங்கள் அன்பு இருந்தால் போதும். மரத்துக்கு போய் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். நானும் ஒரு மரத்துக்கு தண்ணி ஊற்றலப்பா. எந்த ஜீவராசி தானே இது? ஜீவராசி இல்லையா? நான் இதுக்கெல்லாம் தண்ணியை ஊற்றலை, ஆனால் எல்லாம் வளர்ந்துடும். மற்ற ஜீவராசியை பார்த்தாலும் நான் வரல. நான் என்ன பார்த்துட்டு மற்ற ஜீவராசியெல்லாம் வாழும். எனக்கு தெரியும். அது அன்பு.
அன்பு எடுத்தா போதும். நீ எங்கேயுமே தண்ணி ஊற்றோன்னா ஒன்றும் செய்ய வேண்டாம். மீனுக்கு சேர போடுதான், அதுக்கு ஏற போடுதான், எதை போடுறதுல ஒன்றும் புரோஜனம் இல்லை. அதனால அன்பா இருங்க. அன்பு தவிர இந்த உலகத்துல இல்லை. எந்த புக்கையாவது தலையில மாட்டிட்டு அதுக்கு பேர் புறம். நீ அப்படின்னு சொல்லுவோம், அது நானாக ரைசிங்க கொண்டாடுங்க. நல்லா இருக்கான்னு பாருங்க. டாட்டா சொல்லுங்க, பாய் சொல்லுங்க. அன்பா இருங்க. பொங்கலை கொண்டாடுங்க, ரம்ஜானை கொண்டாடுங்க, கிறிஸ்மஸை கொண்டாடுங்க, ஹாப்பி நியூ இயர் எல்லாத்தையும் கொண்டாடுங்க. உங்களை சேர்த்து கொண்டாடுங்க. உங்களை கொண்டாடாம விட்டுட்டேன்னு இதெல்லாம் கொண்டாடுங்க, வேஸ்ட் ஆயிரும். அன்பு இல்லாம போயிடும். ஒரே நாள் கொண்டாதே அதையும் டெய்லி கொண்டாடுங்க. பாருங்க, இது டெய்லி. எனக்கு இன்னைக்கு மட்டும் இருக்கு, உங்களுக்கு நாளைக்கு இருக்கு, நேற்றுக்கு இருக்கு. இவனுக்கு நேற்றுக்கு முடிஞ்சு போறது, நாளைக்கு உள்ளதும் பெருசு வருதுடா. இப்போ நான் வாழுதேன் கொண்டாடுறதுன்னா இவ்வளவுதான் என் வேலை. உங்க வேலை இன்னைக்குள்ள மட்டும் இல்லை, நாளைக்குள்ளது இருக்கு, நேற்றுக்குள்ளது இருக்கு. அதுக்குள்ள அன்பு இல்லை. இன்னைக்குள்ள மட்டும்தான் அன்பு இருக்கு. இன்னைக்குன்னு நான் வாழணும் அப்படின்னு நினைச்சு அந்த செகண்ட்ல இருந்து நான் வாழ்ந்துகிட்டு இருக்கணும்னு நினைச்சிட்டு என்ன போதும். துன்பமா இருக்கு, கஷ்டமா இருக்கு, பணம் இல்லை, சொத்து இல்லை, செத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு வாழலைன்னு அர்த்தம். இந்த செகண்ட் நான் சுவாசிக்கல, வாழ்ந்துகிட்டு இருக்கேன். செத்துட்டா செஞ்சேன், செத்துட்டா சுவாசம் இல்லைன்னு அர்த்தம். அப்பந்தான் ஒண்ணும் இல்லை. அப்பவும் பூமியில தான் இருப்பேன், வானம் பார்க்கும். நன்றி என்றும் அன்புடன் ஞானி யோகினார். அன்பா இருங்க.